ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 5th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம சான் தம்பி பண்ணிவிட்ட வேலையினால ஹீரோட இன்வெஸ்டர்ஸ்க்காக ஹீரோயின் அவனோட மனைவியாவும் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவன் அவளோட கணவனாவும் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. இதுல ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவகிட்ட உன்னோட வீட்டுல பார்ட்டி கொடுங்க, அதுக்காக இவ ஹீரோ கிட்ட போய் வீடு கேட்கவும் முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்திருப்பான். அப்புறம் கொடுக்கலான்னு வர சமயத்துல தான் தம்பி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிய வர கோச்சிட்டு போயிருந்திருப்பான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல மேரி ஆண்டியோட காஃப்டீரியா தான் காட்டுறாங்க. அவங்க உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்களா. மாஸ்டருக்கு வேலை இல்ல, ஒரு ஓரமா நின்னு மேரி ஆண்டியை சைட் அடிச்சிட்டு இருக்க. அப்ப சான் அங்க வரான். ஹீரோயினை பார்த்து பேசணும் தான் வந்திருப்பான். ஆனா அங்க இல்லாதனால மேரி ஆண்டிக்கு ஆப்போசிட்ல வந்து உட்கார்றான். என்ன ஆண்டி ரொம்ப சின்சியரா படிச்சிட்டு இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா புக் இருக்கான்னு கேட்கவும் அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு நீ யாரை தேடி வந்தப்பாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கிறான். இவன் வேற தொல்லன்னு மாஸ்டர் இடையில வந்து அதெல்லாம் சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல, நீ கிளம்பலான்னு சொல்லவும் ஆண்டி இருந்துட்டு எனக்கும் தான் பசிக்குது, ஏதோ டிஃபரெண்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுங்கவும் என்ன வேணும் சொல்லுங்க, எது வேண்டாலும் நான் செய்யறேன். சைனீஸ் ஃபுட் வேணுமா, ஜாப்பனீஸ் ஃபுட் வேணுமா, இல்ல கொரியன் ட்ரெடிஷனல் ஃபுட் வேணுமான்னு மாஸ்டர் ரொம்ப ஆர்வமாக சிம்பிளா ஏதாவது செஞ்சு கொண்டு வந்தா போதுங்கவும் அவர் கிச்சன் பக்கமா போயிடுறாரு. இவர் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆனதே ஆன்டி இம்ப்ரெஸ் பண்ணணும் தான். அவங்க சாதாரணமா அவரோட திறமையை மட்டும் புகழ்றாங்க. பரவாயில்ல, பெயிண்டிங்கும் நல்லா பண்றாரு, சமையலும் நல்லா பண்றாரு, நீயும் நல்லா டிராயிங் பண்ணுவியாங்க. அதுக்கு சான் ஸ்டார்டிங்ல பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் தான் போனேன், இப்போ இல்ல. உங்களை மாதிரி சூப்பர் ஃபிகர் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா சுத்தி இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சதுனால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஏன் உங்க 2 பேருக்கு கடையில மதம் தடையா இருந்துச்சா, இல்ல உங்க அப்பா அம்மா அப்போஸ் பண்ணாங்களாங்க. பிரச்சனை அவ்வளவு பெருசுலாம் இல்ல, தமா துண்டு தான். ஆனா அது பண்ண பிரச்சனையில தான் கல்யாணம் நின்னு போச்சு. அந்த தமா துண்டு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. என் லவரோட பொண்ணுன்னு சொல்லவுமே இவன் கெஸ் பண்ணிடுறான். ஜூனாவாது. அவங்க ஆமான்னு சொல்லவும் கரெக்டா அப்பாவோட என்ட்ரி. அவர் இருந்துட்டு என்ன மாரி வெளியில சாப்பிட போலாமா, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கவும் உடனே அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்குள்ள கிச்சன்ல இருந்து மாஸ்டர் ஓடி வந்து என்னடா இவ்வளவு நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்த, ஐயாச்சாமி பத்தி நல்லா விட்டு போட்டு விட்டியாங்க. போடலாம் தான் ட்ரை பண்ணா, ஆனா அவங்க மனசுல ரொம்ப வருஷமா வேற ஒருத்தர் உள்ள இருக்காரு. யாரு இப்ப வந்துட்டு போனாரு அவரா, அப்ப உனக்கும் தெரியுமா. இல்ல நான் ஏதோ அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, கல்யாணம் வரைக்கும் போயிருக்காங்க. ஆன்ட்டியோட மனசுல அவர் தான் இன்னும் ஆசானம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. இதோட நிப்பாட்டிக்கும் இந்த ஒன் சைட் லவ், இல்லைன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்கன்னு அட்வைஸ் பண்றான். அப்படியே சான் வெளியில சுத்த போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும். கேஃப்டீரியோட மேல் ரூமுக்கு போறாங்க. ஷெரின் இவனை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவளுமே முன்ன இவன் கூட சேர்ந்து பெயிண்டிங் கிளாஸ்க்கு போயிருப்பாளாட்டு இருக்கு. சோ மாஸ்டர் நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. இவ அங்குள்ள பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு அவரை பாராட்டுறா. என்ன ஷெரின், முன்ன விட என்னோட டேலண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குல, இதுக்கெல்லாம் காரணம் சான் தான். அவனோட உதவி மூலமா தான் இந்த மினி பெயிண்டிங் ஒரு ஷாப்பை இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். முதல்ல என் டேலண்ட்டுக்கு அப்ரிசியேஷனே அவன்கிட்ட இருந்து தான் கிடைச்சதுன்னு சானை பத்தி பெருமையா சொல்லவும் அவன் எப்பவுமே அப்படிதான், யாருக்குனாலும் உதவி செய்யறதுக்கு தயாரா இருப்பான்னு அவளும் ஒரு ஃப்ரெண்டா அவனை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசுறத அப்படியே சான் வெளியில் நின்னு சிரிச்சு கேட்டுட்டே இருக்கான். அவனுக்கு சரினா பார்க்கவும் அவ்வளவு சந்தோஷம். ஆனா உள்ள போறதுக்கு தான் பயமா இருக்கு. உடனே மாஸ்டர் இருந்துட்டு என்ன இந்த பையனை இன்னமும் காணும், இல்ல நான் அவனுக்கு கால் பண்ணி பாக்குறேன்னு அவர் மொபைல் எடுக்க போக இவ கரெக்டா ஜட்ஜ் பண்ணிடுறா. இந்நேரத்துக்கு அவன் இங்க வந்திருப்பான், வந்து நான் இருக்கேன்னு தெரிஞ்சதுமே உள்ள வராம எங்கேயாச்சும் மறைஞ்சிருப்பான். பரவாயில்ல, அவனுக்கான டைம் எடுத்துட்டு அவனே என்ன தேடி வரட்டும்ட்டு அவளும் அங்க இருந்து சாதாரணமா கிளம்பி போயிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. எனக்கு சான் அவங்க தம்பின்லாம் தெரியாது, ஆனா அவன் கிட்ட நான் நீங்க என்னோட ஹஸ்பண்டா நடிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்டது உண்மைதான், அதுக்காக அவன் இப்படி ஒரு பெரிய பிளான் எல்லாம் போடுவான்னு எனக்கு தெரியாதுன்னு இவளா மனசுக்குள்ளேயே இது சொல்லணும் இது சொல்லக்கூடாதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு ஹீரோட வீட்டு வாசலையே நடக்கிறா. ஆனா உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், கோவப்படுவானோ, இல்ல தன்னை தப்பா புரிஞ்சுட்டு எதுவும் மனசு சங்கடப்படுற மாதிரி பேசிடுவானோன்னு குறுக்காலையும் நெடுக்காலையும் நடந்துட்டு அவன் அங்கிருந்து கிளம்பவும் லீ ஹீரோ பாக்குறக்கா கார்ல வந்துட்டு இருக்கான். அவன் கண்ணில் ஹீரோயின் பற்றா. தம்பியும் ஹீரோயினும் கொடுத்த அதிர்ச்சியில ஹீரோ இன்னைக்கு ஆபீஸ்க்கே லீவ் போட்டானா இருக்கு. அதனாலதான் ஃபைல்ஸ் எல்லாம் லீவ் எடுத்துட்டு வந்திருப்பான். அவன் சைன் பண்ணிட்டு இருக்கும் போதே சார் மேடம் வெளியில பார்த்தேன், அவங்க எதுவும் உள்ள உங்கள்ட்ட பேச வந்தாங்களாங்க. இவன் ஆரம்பத்துல இருந்தே மேடம் மேடம்னு ஹீரோயினுக்கு மரியாதை கொடுக்கறத மனசுல வச்சுட்டு என் தம்பியும் அவ்வளவு ஒரு பிளான போட்டு என்ன ஏமாத்தினாங்க, அந்த பிளான்ல உனக்கும் கூட்டு இருக்கான்னு கேட்க பிளான சொல்றீங்க எதை சொல்றீங்கன்னு அவன் குழப்பமாகவும் ஹீரோ என்ன நடந்துச்சுன்னு சொல்றானா. ஓ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா, ஆனா அதுல சத்தியமா நான் இன்வால்வ் ஆகல, மரியாதைக்காக அவங்கள மேடம்னு கூப்பிட்டு இருக்கேன், ஆனா என்னோட ஃபுல் ஆயிலும் நான் உங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க என்ன நம்பலாங்கிறான். சரி நீ போலான்னு சொல்லிட்டு ஹீரோ லேப்டாப்ல ஒர்க் பண்ண ஆரம்பிப்பானா. மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. என்ன இது வரைக்கும் வந்திருக்கா, ஆனா என்கிட்ட பேசாம போயிருக்கா. நேத்துக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு கேனத்தனமான எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட கொடுக்க வந்திருப்பாளு. ஒருவேளை அவ இங்க வந்து கால் பண்ணிருப்பாளோ, நான் அட்டென்ட் பண்ணாம போயிட்டனோன்னு கால் லிஸ்ட்லாம் எடுத்து பாக்குறான். அதுல ஒண்ணும் இல்ல. நான் தான் அவன் மேல கோவமா இருக்கேன்ல, அப்படி இதுக்கு கால் லிஸ்ட செக் பண்றேன்னு இவன் மொபைல்ல தூக்கி போட்டு திரும்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான். ஹீரோ பார்க்க வந்துட்டு பேசாம போன ஹீரோயின் அடுத்து என்ன பண்றேன்னு தெரியாம குழப்பத்துல இருக்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஹவுஸ் வார்மிங் கன்ஃபார்ம் தானே, அந்த ஆளு வீட கொடுக்க மாட்டேங்கிறான், இவளுக்கு எல்லாம் வீட்டுக்கு வரணுங்கிற ஆளுங்க, நான் என்னதான் பண்றதுன்னு டென்ஷன் ஆகும் போதே ஒரு பிளான் வருது. இது நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு மொபைல்ல ஒரு ஆப்ல சர்ச் பண்ணி ஒரு லொகேஷனுக்கு போறா. அங்க போயிட்டு ஹீரோ கால் பண்றா. ஹீரோ அங்க வீட்டுல உட்காந்து வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி இல்ல, அவகிட்ட இருந்து காலை இல்லைன்னா டெக்ஸ்ட் ஏதாச்சும் வருமானு மொபைல்ல தான் பாத்துட்டு இருக்கான். இவன் எடுத்து என்னன்னு கேட்க இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவ டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாளா. ரொம்ப கோவமா இருக்கிறவன் அவ சொன்ன இடத்துக்கு போக கூடாது இல்ல. ஆனா நம்மால் வந்துடுறாரு. எங்கன்னா நல்ல ஒரு ரிச் அபார்ட்மெண்ட் ஏரியா. இங்க எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமையே அவ சொன்ன பிளாட் நம்பருக்கும் போறான். அங்க ஒரு புரோக்கர் ரெடியா இருக்காங்களா. வாங்க சார், மேடம் இப்பதான் சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு, உள்ள போய் வீட பாருங்கன்னு சொல்ல
இவனும் உள்ள போறான். புதுசா ரெடி பண்ணி வச்சுக்கிற ஒரு பிளாட். அவனை பார்க்கவுமே ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா வரமாட்டான்னு நினைச்சிருந்திருப்பா. அவன் வந்திருக்கான். அப்ப ஒரு கோவம் இல்லையாட்டு இருக்குன்னு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. புரோக்கரும் சரி நீங்க உங்களுக்கான டைம் எடுத்து வீட்டை சுத்தி பாருங்க, நான் பக்கத்துல இன்னொரு கிளைண்ட் இருக்காங்க அவங்கள பாத்துட்டு வந்தேன்ட்டு வெளியில போயிடுறாங்களா. சரி நம்ம வீட பாக்கலாமான்னு ஹீரோயின் ஆரம்பிக்கவுமே இவ ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சிருது. அமைதியாவே அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இதான் கிச்சன் சொல்லிட்டு அங்க அவங்க அடுக்கி வச்சுக்கிற ஒரு கிளாஸ்ல இருந்து இவன் ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கிளாஸ தள்ளி வச்சுட்டு போக இவன் பின்னாடியே போய் அதை சரி பண்ணி வைக்கிறான். அடுத்து பெட்ரூம் காட்டுறான். பெட்ரூம்ல இருக்கிற ஒரு கிளாஸ் விண்டோ காட்டி பாத்தீங்களா இங்க இருந்து நல்ல வியூ தெரியுதுலன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் அங்குள்ள பாத்ரூம்ல போய் பாக்குறான். இப்பதான் வீடு ரெடி பண்ணிருக்கனால இன்னும் கிளீன் எல்லாம் பண்ணல. இவன் தொட்டு பார்க்கவும் தூசி இருக்குமா உடனே கை கழுவிக்கிறான். இவன் வீட்டை பத்தி சொன்னதெல்லாம் கேட்டானா என்னன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே அந்த வீடு எப்படி கட்டப்பட்டிருக்குங்கிறத அவன் ரொம்ப தீவிரமா பாத்துட்டு இருந்தான். அதெல்லாம் பார்க்கவும் தான் ஹீரோனுக்கு தெரிய வருது இவனுக்கு பெர்ஃபெக்ஷன் எவ்வளவு முக்கியம்னு. முத நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பட்டன் போட்டுக்கோங்கன்னு சொல்லிருப்பான்ல, அது இவன் நல்லதுக்கு சொல்லப்பட்டதா நினைச்சிருந்திருப்பா. இன்னைக்குதான் தெரியுது அது அவனுக்கு கண்ணுக்கு ஊர்த்தலா இருந்திருக்குன்னு. உடனே இவளுக்கு சிரிப்பாயிடுது. ஹஸ்பண்டா இவருக்கு 0 மார்க் தான் கொடுக்கணும்னு பழையபடி ஹால்ல வந்து நின்னுட்டு இப்படி வேர்ல்டு கட்ல ஜிஎம்மோட வீடுன்னு இது சொன்னா உங்க தகுதிக்கு ஒன்னும் குறைச்சலா இருக்காது இல்லங்க, ஏன் இந்த வீடை வாங்க போறியா, அதுக்கு நான் வேற ஐடியா வச்சிருக்கேன், வீடு உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க. என்னோட வீடு ஆல்ரெடி மேகசின் நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்திருக்கு, இதுதான் என் வீடுன்னு சொல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்புவாங்களா? நானும் செக் பண்ணி பார்த்தேன், உங்க வீடு மேகசின்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சு, இப்ப ரெனோவேட் பண்றோம், அதனால டெம்பரரியா இங்க இருக்கும்னு சொல்லிடலாம். எம்டியா இருக்கிற வீட்டை காட்டி பர்னிச்சர் திங்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவேன், வாங்கி போட்ட வேண்டியதாங்கிறா. அவன் யோசனையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறக்காக எவ்வளவு செலவு பண்றதுனாலும் தயாரா இருக்கீங்களா இருக்கு. ஆமா முழுசா நனைஞ்சாச்சு, நீ முக்காடு போட்டு தெரிய முடியுமா, இறங்கி ஒரு ஆளை பாத்திர வேண்டியதான் அப்படின்னு இவ சொல்லவும் புரோக்கர் வந்துடுறாங்க. என்ன உங்க 2 பேத்துக்கு வீடு பிடிச்சிருக்கா, அட்வான்ஸ் குடுக்குறீங்களாங்க? ஹீரோயினை பாக்குறான், ஏதோ ஐடியா இருக்குன்னு சொன்னால என்ன சொல்ல போறான்னு. அவர் இருந்துட்டு மேடம் இந்த கார் எல்லாம் புதுசா வாங்கும் போது ட்ரையலுக்கு ஒரு ரவுண்ட் தருவாங்கல்ல, அதே மாதிரி இவ்வளவு பெரிய வீடு அதுவும் இவ்வளவு பட்ஜெட்ல வாங்க போறோம், நாளைக்கு ஒரு நாள் வந்து இந்த வீட்டுல ஸ்டே பண்ணி பாக்குறோம், எங்களுக்கு வாஸ்து டெய்லி லைஃப் எல்லாம் ஒத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா 4 நாள் நாங்க அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துருவோம். அவங்க டென்ஷன் ஆகி முதல் வேலையா வீட்டுல இருந்து ஹீரோ பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க. இந்த மாதிரிதான் ஏதோ ஒரு கோமாளித்தனம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வந்து இவ கூட கிளைமேக்ஸ் வரைக்கும் இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு யோசிச்சாலும் ஹீரோக்கு கோவம்லாம் வரல, சிரிப்பு தான் வருது. அந்த சிரிப்போடைய அபார்ட்மெண்ட் கார்டன்ல உட்கார இவ்வளவு அமைதியா பக்கத்துல உட்காந்துக்கிறாளா, இதான் நீ சொன்ன ஐடியாவா? அவ்வளவு ஆமான் தலையாட்டா, அதான் இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, அடுத்து என்ன பண்ண போறா? கைவசம் எந்த ஐடியாவும் இல்ல, இருந்தாலும் இவன் ரொம்ப ஓட்டுவான்னு சொல்லிட்டு அது சஸ்பென்ஸ், நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்கிறா. அப்படி பில்டப் கொடுக்கவுமே ஒண்ணுமே அந்த பக்கம் சரக்கு இல்லங்கிறதும் அவனுக்கு நல்லா தெரியும். சரி வந்ததுக்கு ஃபன்னு போதுன்னு அவனுக்கு கிளம்பி போயிடுறான். ஹீரோனும் கலைச்சு போய் பாவம் அவ ஏரியாக்குள்ள ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காளா, ஆப்போசிட்ல சானு. அவன் முதலே கையை தூக்கிடுறான், என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் அடிக்கடி உங்கள்ட்ட உண்மையை சொல்றதுக்கு ட்ரை பண்ண, நீங்க தான் புரிஞ்சுக்கலாம், அப்படி இருந்தும் நீங்க ஏமா அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா எத்தனை அடினாலும் நான் வாங்கிக்கிறதுக்கு தயாருங்கவும் ஹீரோனி யோசிச்சு பாக்குறா. முத நாள் பார்ல வச்சுதானே சானை பாத்திருப்பா, அப்பவே ஹீரோ வைக்கிட்ட உங்களுக்கு அவனை தெரியுமான்னு கேட்டிருப்பான். ஹாஸ்பிட்டல் பில்ல ரிட்டர்ன் பண்றதுக்காக வேர்ல்டு ஹோட்டலுக்கு போனப்ப கூட அன்னைக்கு உன் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தான்ல, அது யாருன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு அவனா லெட்டர் திருட எனக்கு தெரியாதுன்னு இருப்பா. சோ ஹீரோவே 2 முறை ஹிண்ட் கொடுத்திருக்கான். அது போக சானு அப்பப்போ உண்மையை சொல்ல ட்ரை பண்ணப்பலாம் இவதான் புரிஞ்சுக்கல, அதனால கோமா வந்து அவனை அடிக்க வர மாதிரி கைய வாங்குறானா, லைட்டா அவனை குத்திட்டு சிரிச்சிட்டு முன்னாடி போயிடறாளா. ஐ உங்களுக்கு கோலா போயிருச்சா, வாங்க 2 பேரும் சாப்பிட போலான்னு அவளை ரோட் சைட் கடைக்கு கூட்டு வந்து 2 பேரும் சூடா நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலா நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், நீ என்னை ஏமாத்துற மாதிரி இருந்தாலும் நிறைய நேரம் நான் ஆசைப்பட்டங்கிறதுக்காக நீ ரிஸ்க் எடுத்து நிறைய உதவி செஞ்சிருக்க, அதுவும் உங்க அண்ணனுக்கு தெரியாமையே. உங்க அண்ணன் எதுவும் மேல கோமா இருக்காருங்க, கோமா தான் இருக்காரு, ஆனா எல்லாம் சரியாயிடும். சரி உங்களுக்கு வீடு அது இப்போதைக்கு கிடைக்காதட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எங்க அண்ணனே உங்களுக்கு வீடு தருவாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, வேணா இந்த ஹவுஸ் வார்மிங்க கேன்சல் பண்ணிடுங்களேன், வேற ஒரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம். கடைசி நேரத்துல என்ன காரணம் சொல்ல முடியும், உங்க அண்ணன் வீடு தீ பிடிச்சிருச்சுன்னா சொல்ல முடியும்னு அவ விளையாட்டுக்கா கேட்க, வேணா அதையும் ட்ரை பண்ணி பாப்பமான்னு வில்லத்தனமா அவன் பதில் சொல்ல, இங்க அந்த நேரத்துல நைட்ல தூங்கிட்டு இருக்கிற ஹீரோக்கு ஒரு கனவு, உண்மையிலேயே வீடு கொடுக்கலங்கிற கோபத்துல தம்பியும் ஜூனாவும் சேர்ந்து வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு போற மாதிரியும் இவன் மூச்சு திணறி அங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு கண்ணு முழிக்கும் போது அது எல்லாமே கனவு, ஆனா இதெல்லாம் கனவு கிடையாது, உண்மையிலேயே அதுக்கு 2 பண்ற ஆளுதானு அவனுக்கே சிரிப்பா இருக்கு. சோ ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு கூலா ஒரு முடிவுக்கும் வந்துடுறான். நெக்ஸ்ட் டே தான் சண்டே, அதனால காலையில ஹீரோயின் வீட்டு பக்கமா போய் அவளுக்கு கால் பண்ணி கூப்பிடுறான். இவ்வளவு சந்தோஷத்துல வீட்டுல இருந்து ஓடுறாளா, அப்பா இருந்துட்டு என்ன நம்ம பொண்ணு மூஞ்சில ஒரு புது கலை தெரியுதுன்னு அவர் பாத்துட்டு இருக்க, இவ என்னாச்சுன்னு அவங்க கிட்ட போய் கேட்கவும் அவன் வீட்டோட சாவியை கொடுத்து பாஸ்வேர்ட் 1004ங்கிறான். எப்படி மனசு மாறினீங்க, எனக்காகவா? உங்களுக்காக இல்ல, அந்த 2 கண்டிஷன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் நான் ஹஸ்பண்டா நடிக்கிறதா சொல்லிருக்கேன்ல, அதை முழுசா பண்ணணும் தான் இந்த வீட்டை கொடுக்குறான், ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிக்குலாம் என்ன எதிர்பார்க்காதீங்கன்னு அவன் அங்க வந்து போகவும், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த வீடை என் வீடா பாத்துக்கிறேங்க. அவன் திரும்பி அவளை ஒரு மாதிரி பாக்கவும், என் வீடு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னேன் பாய் அப்படிங்கிறா. ஹீரோ அன்னைக்கு ஒரு நாள் சொல்லிருப்பாள்ல, நான் இதுக்கு இப்படி ஒரு வீடை வாங்க போறேன், ஏதாச்சும் ஏமாளி கோமாளி இப்படி ஒரு வீடை கட்டி வச்சிருந்தானா அவனை கரெக்ட் பண்ணிடுவேன்னு அவ அவ்வளவு பெரிய ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் ஹீரோ ஏமாந்து போய் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போறான் பாருங்க. வீட்டு சாவி கைக்கு வந்த விஷயத்த சான் கிட்ட சொல்லவும் அவனு இதோ வந்தாருன்னா அண்ணன் வீட்டுக்கு ஆஜராயிடுறான். முதல் வேலைய வீட்டெல்லாம் கணவன் மனைவி வாழ்றதுக்கு அடையாளத்தோட இருக்குங்கிற வகையில ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே சானோட ஐடியா தான். இங்க பாருங்க, அண்ணனோட திங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சந்தேகம் வரும், முதல்ல உங்களோட திங்ஸ்
திங்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வரணும்னு அவ வீட்ல இருந்தும் சில இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். அது போக சில கடைகளுக்கு எல்லாம் கால் பண்ணி டிசைனர் கிளாத்ஸ், ஜுவல்ஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கங்க அடுக்கி வச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்குன்னு ஹீரோயின் கேட்க, எங்க வீட்டுக்கு வரதுனா வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் போயிட மாட்டாங்க, அங்க இங்கே அவங்க எல்லாத்தையும் தேடி தளவும் போது இதெல்லாம் அவங்க கண்ணில் படலைன்னா நம்ம போய் சொல்றோம்னு நினைப்பாங்கன்னு முதல்ல வீட்டை அரேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் போய் சமைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவ கையில கொடுத்துட்டு இவன் வெளியில கிளம்பி போயிடுறான். குக்கிங் ஃபுல்லா ஹீரோனோட டர்ன். அவளும் பெர்ஃபெக்ட்டா சமைச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறா. ஞாயிற்றுக்கிழமை எதுமா வீட்டுல இருக்க வேண்டிய ஹீரோ எங்க வந்திருக்கானா தியேட்டருக்கு. அதுவும் யார் கூட, லீ கூட. அவனை போய் படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வான்னு சொன்னா அவன் 2 ரொமான்டிக் ஃபிலிமுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ரொமான்டிக் ஃபிலிமா, அதுவும் உன் கூட உட்காந்து பாக்குறதா? அதெல்லாம் முடியாது. கிரைம் த்ரில்லருக்கு டிக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்ல, பாஸ் அதேதான் நானும் சொல்றேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அப்படி இருந்தும் நீங்க கூப்பிட்டீங்கிறதுக்காக நான் இங்க ஓடி வந்திருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச ரோம்காம் ஃபிலிம் பார்க்கலாமே அப்படின்னு அவன் ரெக்வஸ்டா கேட்கவும், சரி வா போலான்னு சொல்லிட்டு 2 பேருமா வந்து படம் பார்க்க உட்கார்ந்துடுறாங்க. படம் ஏதோ இங்கிலீஷ் படம் ஆயிட்டு இருக்கு. அதுவும் அப்படியே காதல் படத்தோட திரையில வலிஞ்சு ஓடிட்டு இருக்கு. பக்கத்துல லீயா ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் காதல் ஜோடிகள். ஹீரோக்கு மட்டும் தான் அங்க ஏதோ தான் தனிச்சு விட்ட மாதிரி ஃபீலிங். அப்ப அவனுக்கு ஷெரிங் கிட்ட இருந்து காலு, இன்னைக்கு சண்டே தானே, நீங்க ஃப்ரீயா? தெரியாம நைட்டுக்கு அதிகமா சமைச்சிட்டேன், ஒரு ஆள் கம்பெனி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது, நீங்க வரீங்களான்னு அவனை இன்வைட் பண்றா. அவ கூப்பிட்டதுதான் இவனும் படத்தை பாக்குறது கூட பாதிலேயே நிப்பாட்டிட்டு அவ வீட்டுக்கு போயிடுறான். ஆனா இன்னும் வீட்டுக்குள்ள போகல. இங்க ஹீரோயினா வீட்டுல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப வருவாங்கன்னு காத்துட்டு இருக்க. அப்ப காலிங் பெல் அடிக்கும். ஓடி போய் கதவை திறந்தா வாசல்ல ஹீரோ நிக்கிறான். நம்மால் எங்க வரணுங்கிறதுல கிளியரா இருந்திருக்காங்க. அவ அதிர்ச்சியா, ஏன் வந்தீங்க? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல, இது ஏன் வீடுன்னு அவளை நகர்த்தி விட்டு அவன் உள்ள போயிடுறான். அடுத்து கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்க, அவங்ககிட்ட முன்னவே ஹீரோன்னு சொல்லிருப்பா அவர் பிஸி, வீட்டுல இருக்க மாட்டாருன்னு. ஆனா ஆளா ஹீரோ தான் வாசல்ல இருந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறானா. சோரனுக்கு சிரிப்பே வரலைனாலும் வலுக்கட்டாயமா சிரிச்சுட்டு உள்ள போறா. மத்த 3 ஃப்ரெண்ட்ஸும் நின்னு ஹீரோக்கு ஹாய் சொன்னதுக்கு அப்புறமாவும் அங்க நகரத்துக்கு மனசு இல்லாம அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கு. இவனுக்கு தான் சங்கட்டமா போயிடுது. ஹீரோயின்ல ஏ வாங்கப்பா வீட்டை சுத்தி காட்டுறேன்னு அவ ஒவ்வொரு ரூமா கொண்டு போய் காட்ட, ஆனா பொண்ணுங்களோட முழு கவனமும் ஹீரோயினோட திங்ஸ் மேலதான் போகுது. அவளோட ஜுவல்ஸ், ஹேண்ட் பேக், நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இது நல்லா இருக்குப்பா அது நல்லா இருக்குப்பான்னு அவளை பாராட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதை காம்ப்ளிமெண்டா எடுத்துட்டு சிரிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிற ஹீரோ, இந்த ஐடியா எல்லாம் யார் கொடுத்தது? சானாங்கவும். அவ்வளவு அவன் மேல சாஞ்சு, ஆமா எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், நாளைக்கு கிளீன் பண்ணிடுறேங்க, அப்புறம் இந்த பொருளை நான் எப்போ என் வீட்லயே வச்சுக்குவேன் நினைக்கிறேன்னு அவனை அவகிட்ட சிரிச்ச மாதிரியே மிரட்ட, அதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எங்க முன்னாடியே இப்படி இவ்வளவு நீங்க க்ளோஸா நீங்களாம் பேசக்கூடாது, அது ரொம்ப தப்புங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு, விடுப்பா இந்த மாதிரி காட்சி எல்லாம் எங்கேயாவது சிக்கும், அது அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி கிளம்புவோமா, அதை விட்டுட்டு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹால்ல உட்காந்து வீட்டோட இன்டீரியர் ஒர்க்கை பத்தி பேசிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் அவங்க எல்லாரும் சாப்பிடறதுக்காக டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. அவ கூட சேர்ந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றான். என்ன இன்னைக்கு நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, வேற எதுவும் பிளான் மைண்ட்ல வச்சிருக்கீங்களாங்க? ஒன்ன மாதிரிலாம் நான் கிடையாது, ஒரு ரோலை கொடுத்து அதை பெர்ஃபெக்ட்டா முடிப்பேன். இன்னைக்கு என்னோட ரோல் உன்னோட ஹஸ்பண்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நடிக்கிறது தானே, அதை எப்படி பண்ணி காட்டுறேன்னு பாருங்கிற மாதிரி சாப்பாடுலாம் தயாரா இருக்கு, வந்து எல்லாரும் சாப்பிடலாங்கிறான். ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இத்தனை நீ மட்டுமாவா சமைச்சேன்? ஆமா எல்லாம் நான் தான் சமைச்சா, நான் டேஸ்ட்டுக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுங்கிறா. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சான்ஸே இல்லப்பா, நல்லா சமைக்கிற, நல்ல ஹஸ்பண்டா செலக்ட் பண்ணிருக்க, கவர்மெண்ட் வேலைக்கு போற, எல்லாத்துலயுமே நீ தான் ஜூனா பெஸ்ட்ங்கவும் போயிட்டு இருந்துட்டு, ஜூனா நல்லா சமைப்பாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், அவ இதுக்கு முன்னாடி கோச்சிங் சென்டர் கூட ஒரு முறை பீஃப் சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கா, எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோங்கிறான். அப்பத்துல இருந்தே அவ நல்லா சமைப்பாளாங்கிற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியமா பார்க்க சோரன் இருந்துட்டு, ஆமா ஜூனாவோட அம்மா தான் அவளோட 6 வயசுலயே இறந்துட்டாங்கல்ல, அவளுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் சின்ன வயசுலயே பழக்கமாயிருக்குன்னு ஏதோ ஹீரோயினுக்காக பேசுற மாதிரியே அவளை வருத்தப்பட வைக்கிற மாதிரி அவங்க அம்மா பத்தி பேசவும், ஏன் இந்த நேரத்துல இப்படி பேசுறங்கிற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோரன் ஒரு மாதிரி முழிக்க, ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது அவ அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணுன்னு. இவனுக்கு தான் அவளை பத்தி எதுவுமே தெரியாதுல்ல, தனக்கும் அம்மா அப்பா இல்ல அவளுக்கும் அம்மா இல்லங்கிறத மனசுல வச்சுட்டு அவன் அவளை ஒரு மாதிரி பாக்கவும், யாரும் ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காதீங்கப்பா, அம்மா இறக்குறப்ப எனக்கு விவரமே தெரியல, ஆனா எனக்கு எங்க அப்பா ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தாரு, அப்பாவுக்கும் பெருசா வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியாது, அதனால நான் அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கவும் எனக்கு இதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு. சோ இதுல எதுவும் யாரும் கஷ்டப்படுறதுக்கோ இல்ல நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன்னு யாரும் வருத்தப்படுறதுக்கோ எதுவும் இல்லைன்னு அதையும் கூட அவ பாசிட்டிவா மேனேஜ் பண்ணிடுறா. இந்த மனசுக்குள்ள வலியோட தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கிறத ஹீரோ புரிஞ்சுட்டு அவளையே பாத்துட்டு இருக்க, இன்னும் இந்த பாரு ஒரு மாதிரி நமக்குள்ள ஏதோ பண்ணுதுன்னு இவளுக்கு ஹார்ட் பீட்லாம் அதிகமாகுது, இதுக்கு மேல இங்க உட்கார்ந்தா தப்பா இருக்குன்னு நான் ஏதோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாருன்னு இவ உள்ள போய் அவளே ஆசுவாசப்படுத்திட்டு இருக்க. இந்த போயனும் பின்னாடியே வந்துடுறான். இவ்வளவு வேற நம்ம உள்ள சும்மா தானே போனோம்னு கதவு லாக் பண்ணாம இருக்கும். அவன் பயத்தோட சோரன் கிட்ட அன்னைக்கு லிஃப்ட்ல பார்த்தது எதுவும் சொல்லிடாதங்க, நான் இது வரைக்கும் சொல்லணும்னு யோசிச்சது இல்ல, இதுக்கு மேல சொல்லணுங்கிற ஐடியாவும் எனக்கு இல்ல, இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப தப்பு சீனியருங்க, தப்புதான் அது எனக்கே தெரியும், ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் என்ன காப்பாத்தி விட்டுருங்கிறான். அவ்வளவு சரின்னு தலையாட்டிட்டு, ஆனா சோரன் உங்களை ரொம்பவே லவ் பண்ற, அவளை ஏமாத்திராதீங்க, அவனு எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி தேங்க்ஸ் சொல்ல, அந்த சமயம் பார்த்து ஹீரோ வந்துடுறானா. அவனுக்கு தான் தெரியும்ல இவன் ஹீரோனோட ஃபர்ஸ்ட் லவ்னு, அதனால இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது பிடிக்கல, அதனால அவ கையை பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறானா. அது கூட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹால்ல கூடி இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஜோடியா வந்து நிக்கவும் ஹீரோயின் பக்கத்திலேயே வந்து போயினும் நிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ்களா நேரம் கிட்ட நேரத்துல இந்த பக்கம் ஜூனாவோட பிரசன்ட், அந்த பக்கம் ஜூனா
ஜூனாவோட பாஸ்ட்னு அவங்க கமெண்ட் கொடுக்கவும் ஹீரோ ஒரு மாதிரி ஹீரோயினை பார்க்க அவ இன்னும் கொஞ்சம் போய்கிட்டு இருந்த விலகி வந்து ஹீரோட கையை பிடிச்சுக்கிறா. இது கொஞ்சம் அவனுக்கு ஓகேவா இருக்கு. அதுக்குள்ள சோரனும் கண்ணை காட்டி முதல்ல என் பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு அவனுக்கு சிக்னல் கொடுக்குறா. வீடை சுத்தி பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது போயன் இருந்துட்டு நான் பாட்டு பாடுறேங்கிறான். உடனே சோரன் முறைக்க ஆரம்பிச்சிடா. போயனுக்கு சரியா பாட தெரியாது. அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் ஆமாமா போயன் பாடட்டும்ங்கிறாங்க. ஏன்னா அவன் பாடினா நல்லா என்ஜாய் பண்ணலான்னு. போயன் சரியா பாட மாட்டாங்கிறது ஹீரோயினுக்கும் தெரியும். சோரன் முறைச்சதுலயே போயன் பேக் அடிச்சிடறான். இப்ப யாருதாப்பா பாடுறதுங்கிற மாதிரி கொஸ்டின் வரவும் ஹீரோயின் வந்துட்டு நான் பாடுறேங்கிறா. அப்ப நீ மட்டும் தனியா பாடக்கூடாது, உன் புருஷன் கூட தான் சேர்ந்து பாடணும்னு எல்லாரும் கை தட்டி அவங்க 2 பேரையும் உற்சாகப்படுத்த இவங்களும் டிவி முன்னாடி நின்னு எந்த கரோக்கிய பிளே பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் சோலோவா பாடுற சாங் தான் செலக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ தான் ஒரு ரொமான்டிக் சாங் எடுத்து அது பாடலாங்கிறா. உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கவும் எனக்கு ஓகே தான், நான் ரெகுலரா கேட்கிற பாட்டு தான் சொல்லவும் 2 பேருமே சேர்ந்து பாடுறாங்க. அதுலயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிஜத்துல ஒரு மியூசிக் பேண்ட்ல இருந்து தான் அவ ஆக்ட்ரஸா வந்தா. சோ அவளோட வாய்ஸ் இந்த சாங்ல நல்லாவே இருக்கும். ஹீரோவும் இன்னொரு பக்கம் நல்லா தான் பாடிட்டு இருப்பான். பட் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணவும் அதை ஹீரோயின் புரிஞ்சுட்டு ஹீரோட கையை பிடிச்சு அவங்க கூட சேர்ந்து கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்து அந்த இடத்தையே ஜாலி பண்ணி விட்டுட்டு இருக்கா. இது வரைக்கும் எல்லா எபிசோட்லயுமே ஹீரோ பெருசா அவனோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டான். அந்த மாதிரி தான் அத்தை வளர்த்தி இருந்திருக்காங்க, இல்ல ட்ரெயின் பண்ணி இருந்திருக்காங்க. பட் இவ கூட இருக்கும் போது அவனாவே ஃபீல் பண்ணிக்க முடியுது. இது ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளாவும் இருக்கா. அப்ப ஹீரோனோட ஸ்டான்ஸா வரவும் அவ பாடிட்டு இருக்கா. இவன் நின்னு அவளை அப்படியே பாக்குறான். அவளை பார்க்க இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து அவளை சந்திச்ச எல்லா தருணங்களும் ஞாபகம் வருது. முன்ன அதெல்லாம் தொல்லையா இருந்திருக்கும், எரிச்சலா இருந்திருக்கும், கடுப்பா இருந்திருக்கும்ல. இப்ப எல்லாமே பிடிச்சிருக்கு. சோ இவன் அவளையே பாத்துட்டு இருக்கான். அவளோட ஸ்டான்ஸாவும் முடிஞ்சிருது. இப்ப இவன் தான் அவனோட லிரிக்ஸ பாடணும். ஆனா பாடாம இன்னமும் அவளையே பாத்துட்டு இருக்க. என்னாச்சுங்கிற மாதிரி அவனோட கையை தட்டி விட இவன் கையில இருக்கிற மைக்கு கீழே போட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவளுக்கு முதல்ல அதிர்ச்சியா தான் இருக்கும். அப்புறம் அவளுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அப்படியே ஆனு வாய் திறந்து பாத்துட்டு இருக்காங்க. எப்பவும் இவங்கள சந்தேகமா பாக்குற சோரன் கூட இந்த கிஸ் சீனை ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கு. அப்ப வீட்டோட காலிங் பெல் அடிக்கவும் தான் ஹீரோ ஹீரோயினும் இந்நேரத்துல யாருங்கிற மாதிரி ஒருத்தர் அதிர்ச்சி ஆயிட்டு கேமரால பாக்குறாங்க. அத்தை வந்திருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்றதுங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிக்க ஒன்னும் பயப்படாதன்னு சொல்லிட்டு அவன் அவளை கொண்டு போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மறைச்சு வச்சிடறான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி அத்தைக்கும் கதவு திறந்துடுறான். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாமே புரியுது சேர்மன் வந்திருக்கனாலதான் ஜூனாவை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு. சோ அவங்களுமே ஹீரோ சொல்லாமே அவங்க கூட கோஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை இதுக்கு வந்திருப்பாங்கன்னா பிசினஸ் மேன் ஷென்னோட வைஃப்காக அவங்க சார்பில் ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்கு. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்திருப்பாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸ்னு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க அவங்க வளர்த்தி வச்ச ஹியூனுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லல்ல. சோ ஒரு மாதிரி எல்லாரையும் சந்தேகமா பாக்குறாங்க. சரிப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லி கதவு வரைக்கும் போறவங்க இன்னும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு நேரம் இங்க இருப்பாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்கன்னு சொல்லவும் அப்ப நானும் அவங்க கூட இருக்கேன்னு அவங்களும் இவங்க கூட ஜாயின் ஆயிக்கிறாங்க. கடைசியா எல்லாரும் சாங் பாடிட்டு இருந்தனால கரோக்கி வேற ஓடிட்டு இருக்கா. இப்ப யாருப்பா பாடணுங்கவும் போய் எழுந்து போய் அவன் பாட ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு பாடவே தெரியலைங்க, கழுத மாதிரி கத்திட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. சோரனுக்கா நான் முதல்லயே சொன்னலடா உன்னை பாட வேண்டான்னு, ஏன்டா இப்படி பண்றேன்னு அவ தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. சந்தேகமா வந்து அங்க உட்கார்ந்து அத்தைக்கே சிரிப்பு தாங்க முடியல. அவங்களே ஒன்ஸ் மோர் கேட்டு அவனை இன்னொரு பாட்டு பாட சொல்றாங்க. அதையும் வேற பெருமையா நினைச்சிட்டு போயின் திரும்பவும் கழுத மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்படி டைம் ஆயிட்டு இருக்கா. ஹீரோவே பேசி ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸையும் வழி அனுப்பிச்சு வச்சு அவங்க அத்தையும் வழி அனுப்பிச்சு வச்சிடறான். கடைசியா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கிற ஹீரோனை பாக்குறதுக்காக வரான். அங்க அவளே ஓரமா சாஞ்சு தூங்கிட்டு இருப்பாளா. இவன் ஜூனான்னு கூப்பிடவும் அவளே கனவுல இருக்கிறா. சோ ஹீரோ எழுப்புறத அவ எப்படி யோசிச்சுட்டு இருக்கானா அவன் பக்கமா வந்து இவளை தொட்டு கண்ணத்துல கிஸ் பண்ணி எழுந்திரு ஜூனான்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் மைண்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது எப்படி கண்ணு திறக்கும்னு தோணும். அதனால இன்னும் கண்ணை மூடிட்டே இருக்க இவனா ஜூனா எழுந்திரிங்க எல்லாரும் போயாச்சுன்னு கத்தவும் அவ பதறி அடிச்சு எழுந்திருக்கிறா. உங்க அத்தை போயிட்டாங்களாங்க, அத்தையும் போயிட்டாங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளும் போயிட்டாங்க. சரி வாங்க டைம் ஆயிடுச்சு, நான் உங்க வீட்டை கிளீன் பண்ணி தரேன்னு முதல்ல எல்லாரும் ஹால்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வச்சுட்டு போனதெல்லாம் இவன் நீட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ சோஃபால கிடக்கிற பில்லோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒண்ணு ஞாபகம் வந்தவளா அந்த கிஸ் அப்ப எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வியோட அவனை பார்க்க. இப்படி ஒரு கேள்வி அவன் எதிர்பார்க்கல. அதனால சமாளிக்கணுங்கிறக்காக நான் தான் சொல்லி ஏதாச்சும் ஒரு ரோல் எடுத்துக்கிட்டேன்னா நான் அதை பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருவேன்னு. இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து உன்னோட ஹஸ்பண்ட் ரோல் தானே என்னோடது, அதை முழுசா உன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளை நம்ப வைக்கணுங்கிறக்காக தான் கிஸ் பண்ணேங்கிறான். அப்ப அந்த கிஸ் ஆக்டிங்னா சொல்றீங்க. அவனும் ஆமான்னு சொல்லிட்டு மத்த வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்க இவளுக்கு ஏதோ ஒண்ணுல பெருசா ஏமாந்த மாதிரி இருக்கு. அதனால அடிக்கி வச்சுட்டு இந்த ட்ரிங்க்ஸ் கிளாஸ் தெரியாம தள்ளி விட்டுறா. அவளால சரியா எதுலயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையா. சோ அவசரமா எழுந்துச்சு சாரின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவனுக்கு அப்ப ஏதோ தப்பா சொல்லிட்டோமோன்னு பின்னாடியே ஓடி வந்து என்னாச்சுங்க இவ அவனோட கை உதறி விட்டு அவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்கள்ட்ட என்ன போய் சொல்லி ஏமாத்தணுமோ எனக்கு தெரியும், உங்களை யார் ஓவர் ஆக்டிங் பண்ண சொன்னது, இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு அவளுக்கு சொல்லும் போதே கண்ணுல கண்ணீர் எல்லாம் தேங்கிடுது. அதனால அவன் முன்னாடி அழுதுறக்கூடாதுங்கிறக்காக வேகமா ஓடிடுறா. அங்கிருந்து ஓடி வர மூச்சு வாங்கறதுக்காக ஒரு பெஞ்சில உட்காந்துட்டு நடிப்புதான் எல்லாம் நடிப்புதான் இருந்தாலும் யார் கேட்டது, நான் கேட்டேன் இந்த அளவுக்கு அவரை கேரக்டர்ல இன்வால்வ் ஆக சொல்லி. அப்படியே ஆக்டிங்காக கிஸ் பண்ணியிருந்தாலும் அதையே அப்படி ஒரு அந்த மாதிரி தோரணையில சொல்லணும், எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுமா, அதெல்லாம் எங்க அந்த ஆளுக்கு புரிய போகுது, எந்த மாதிரி விஷயத்தை எப்படி பேசணும்னு கூட தெரியல, மோசமானவன் அப்படின்னு அவன மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் செரீனோட வீட்டுக்கு சான் போயிருக்கான். அவன் எதர்ச்சியா தான் போயிருப்பான். வீட்டோட காலிங் பெல் அடிக்கவுமே சரி ஹீரோ தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவசரமா போய் திறந்திருப்பான். இவன் வரவும் சின்ன
ஏமாற்றம் தெரிஞ்சிருந்தாலும் அவ அதெல்லாம் காட்டிக்காம அவனை உள்ள கூப்பிட்டு இருந்திருப்பா. டின்னர் டைம் வந்தனால 2 பேரும் சாப்பிடவும் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால ஆக்வர்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப நார்மலா தான் இருக்காங்க. இருந்தாலும் அப்பப்போ ஷெரின் டைம் பார்த்துட்டே இருக்க என்ன தவிர்த்து வேற யாருக்காச்சும் வெயிட் பண்றியா சரின்னு அவன் கேட்கவும் ஹியூன் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நான் வேண்டா போட்டுமாங்கிறான். இல்ல ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல அவர் வருவார்னு தோணல, நீ சாப்பிடுங்கிறா. அப்புறம் 2 பேரும் அவங்களோட சைல்ட்ஹுட் போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. சாண்ட் இருந்துட்டு எல்லாம் காமெடியா இருக்குங்கிறானா. இல்ல முன்ன விட நீ இப்பதான் ஹேண்ட்ஸமா இருக்க, இதுக்கு முன்னாடி தான் காமெடியா இருந்தேன்னு சொல்லவும் நீ சரியா பாக்கலன்னு சொல்லு, நான்லாம் ஆரம்பத்துல இருந்தே ஹேண்ட்ஸமான ஆள் தானு அவன் காலர் தூக்கி விட்டுக்க அவ இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாளா. இவன் உன்ன யோசனையா, அண்ணா இன்னும் வரல, நீ அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, அவர் இல்லாம நீ லோன்லியா ஃபீல் பண்ணேனா நான் வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டுமான்னு கேட்கவும் அவகிட்ட பதில் இல்ல. அப்ப தான் இருக்குது அவளுக்கு பிடிக்கலையாட்டு இருக்குன்னு சரி நான் கிளம்புறேன்னு உடனே அங்கிருந்து வெளியில வந்துடுறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இன்னமும் இத்தனை வருஷம் கழிச்சும் அவ தன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறா, அவ மனசுல அண்ணன் தான் இருக்கான், அவனுக்காக தான் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அடுத்த நாள் காலையில ஹீரோ எழுந்துச்சு ஆபீஸ்க்கு எல்லாம் கிளம்பிடுறான். வீட்டை கிளீன் பண்றதுக்காக மெய்டு வந்திருக்காங்க. இவன் அவங்கள கிராஸ் ஆகவும் அப்பதான் அவங்க ஹீரோ நேத்துக்கு நைட்டு கவுத்தி வச்சுட்டு போன கிளாஸ் எடுக்க போறாங்களா வேண்டாங்கிறான். அவங்க ஒன்னே ஆச்சரியமா பாக்க அதை எப்படி இருக்கோ அப்படியே விட்டுட்டு போங்கிறான். அவ கடைசியா விட்டுட்டு போன எதையும் அவனுக்கு கலைக்க விருப்பம் இல்ல. மெய்டு இவர் என்ன சொல்றாருங்கிற மாதிரி பாக்க நீங்க ஒரு 4-5 நாள் லீவ் எடுத்துட்டு வேலைக்கு வந்தீங்கன்னா போதுன்னு அவங்களை திருப்பி அனுப்பிச்சு வச்சிடறான். எப்படி மாறிட்டான் பாருங்க நம்ம ஆளு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மண்டே ரொட்டீனா ஜிம்முக்கு வந்திருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து சோரனை புடிச்சுக்கிறாங்க. நேத்துக்கு அந்த கப்பல் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தாங்க, நீ அதுக்குன்னு ஹியூனுக்கு அஃபேர் இருக்கதா சொல்லி அவங்கள பிரிக்க பாத்திருக்கேன்னு அவன் மேல பழி சொல்ல என்ன பார்த்தா என்ன அவ்வளவு மோசமானவளவா இருக்கு, நான் பார்த்ததுதான் சொல்றேன், அவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட சம்பந்தம் இருக்கு, நம்ம ஜூனா தான் இன்னும் புரிஞ்சுக்கலங்க, எப்படி இப்படி மனசாட்சியே இல்லாம சொல்ற, நேத்துக்கு அந்த கிஸ்ஸின் பார்த்தல அதுல எவ்வளவு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, இதுக்கப்புறமா நீ அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல வேற ஒரு பொண்ணு இருக்குன்னு சந்தேகப்படுறேன், அந்த சமயத்துல அந்த கிஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா எனக்கு என்னமோ நம்மள ஏமாத்துறதுக்குனே அப்படி ஒரு கிஸ் நடந்ததா சந்தேகம் இருக்குங்கிறா. உடனே ஒரு ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஏ சோர நீ மட்டும் தான் கல்யாண லைஃப்ல சந்தோஷமா இருக்கணுமா, ஏன் நம்ம ஜூனா இருக்க கூடாதா, அப்படி அவ சந்தோஷமா இருக்கான்னு நாங்க சொல்றேன், சின்ன சின்ன வார்த்தைகளை கூட உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியறது இல்ல, நீ முதல்ல உன்னோட மென்டாலிட்டியை மாத்திக்கணும் அவளுக்கு அட்வைஸ் பண்ண. சோரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சிட்டு ஜிம்ல இருந்து வெளியில வர அப்போ ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இவளை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு வலுக்காட்டாயமா நிப்பாட்டி வைக்குது. யாருன்னு தெரியுதா, போயனோட அஃபேர். அவளுக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தியாட்டு இருக்கு, புருஷன் இப்ப ஏன் கண்ட்ரோல்ல தானே காட்டிக்கணும்னு வேணுனே அவ பக்கமா வந்து என்ன நீங்க போயனோட பொண்டாட்டி தானே, சமீப காலமா உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்குன்னு அவ விவகாரமா கேள்வி கேட்கவுமே சோரனுக்கு புரிஞ்சு போயிடுது தான் புருஷன் வாழ்க்கையில இருக்கிற துடுப்பு இவதான், அந்த லிப்ஸ்டிக் கார கூட இவளோடதான் இருக்கணும், ஆனா இவகிட்ட பிரச்சனை பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லாத்துக்கு காரணம் அவன் தானேன்னு போயனை தேடி நேரடியா ஆபீஸ்க்கு வந்துடுறா. அப்பதான் அவன் ஒரு கிளைண்ட் கூட ஏதோ பேசிட்டு இருப்பா. இவ உள்ள வரவும் ஹனி வெளியில வெயிட் பண்ண நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாங்கிறான். அவன் சொல்லதை இவ கேட்காம கிளைண்ட் முன்னாடியே போட்டு போயனை வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறா. கிளைண்ட் எல்லாம் பயந்து ஓடிடுறானா. போயனுக்கா தான் ஏன் அடி வாங்குறன்னு கூட தெரியல. அடி வாங்குறதுக்கான காரணம் தெரிஞ்சா வலி கம்மியா இருக்குன்னு தமிழ் படத்துல எல்லாம் வடிவேலு எப்படி கோவை சர்ல வெளுன்னு வெளுப்பா அந்த மாதிரி வெளுத்து கட்டிட்டு அவன் அங்க வந்து போக போயன் பாவம் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு தேவைதான் சோரன் அப்படி இப்படி இருந்தாலும் ஒய்ஃபா அவ கரெக்டா தானே இருக்கா, அப்ப இவனும் கரெக்டா தானே இருக்கணும். அன்னைக்கு அத்த ஹீரோட வீட்டுல இருந்து சந்தேகமா கிளம்புற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவங்க இப்ப அசிஸ்டன்ட்லயே கூப்பிட்டு வச்சு உன் பாஸ்க்கு அந்த ஜூனா பொண்ணுக்கு என்ன உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சா, 2 பேரும் என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாங்க, சாரி மேடம் எனக்கு எதுவும் சரியா தெரியாது, அப்படியே சரியா தெரிஞ்சாலும் என் பாஸ் சம்பந்தமான எந்த இன்ஃபர்மேஷனையும் நான் உங்கள்கிட்ட சொல்றதா இல்லங்க. என்ன நீ ஓவரா பேசுற, உன் பாஸையே அந்த ஜிஎம் போஸ்ட்ல உட்கார வச்சிருக்க நான் தான், உன் பாஸ் வந்து உனக்கு மட்டும் பாஸ் இல்ல, நம்ம மொத்த பிசினஸ்லயும் இன்வால்வ் ஆயிருக்கிற ஆயிரக்கணக்கான பேரு அவனை நம்பிதான் இருக்காங்க. சோ அவனுக்குன்னு பர்சனல் சீக்ரெட்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்குலாம் தான் பிரச்சனை. எப்படி உண்மையை நீயா சொல்லிறியா இல்ல உன் பாஸ ஜிஎம் போஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு அவனுக்கு இப்படி ஒரு அசிஸ்டன்ட் தேவையில்லைன்னு உன்னையும் வேலையை விட்டு தூக்கட்டுமாங்க. இல்ல மேடம் அப்படிலாம் இல்ல, நானே உண்மையை சொல்லிடுறேன்னு இவனும் டாப் டு பாட்டம் எல்லா உண்மையை சொல்லிடுறான். அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுமே எழுந்து போயிடுறாங்க. உடனே ஹீரோ கிட்ட வந்து சார் சேர்மன் வந்து இந்த மாதிரி என்ன மிரட்டினாங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அந்த பேப்பர் கல்யாணத்தை முதற்கொண்டு எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கிறதுனால அவங்க அமைதியா கிளம்பி போயிட்டாங்க. ஏன் பாஸ் நான் எதுவும் தப்பு பண்ணிட்டாங்க, இல்ல நீ சரியா தான் பண்ணிருக்க, உன் வேலையை போய் பாருன்றான். அடுத்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்க இருக்கங்க, ஆபீஸ்ல தான் வேலைக்கு வந்திருக்கேன், யாரோ என்கிட்ட வீட்டை கடனா வாங்கும் போது அப்படியே திருப்பி கொடுக்கறதா சொன்னாங்க, எப்ப வந்து என் வீடை என்னோடதான் திருப்பி கொடுக்க போறேங்க, இதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணீங்களா, இதை தவிர்த்து வேற சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. அட்லீஸ்ட் அந்த கிஸ் தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு சொல்லியிருந்தா கூட இவளுக்கு மனசாரி இருக்கும். அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அதுலயும் அந்த சம்பவத்தை நடிப்புன்னு சொல்லிட்டு இப்ப வீடை கிளீன் பண்றதுக்கு எப்ப வரேன்னு கேட்கவும் நான் ஈவினிங் ஃப்ரீ ஆயிட்டு வரேன்னு இவ டப்புன்னு காலை கட் பண்ணி மொபைல தூக்கி போட்டு அவனை திரும்பவும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டிட்டு இருக்கா. என்னதான் திட்டினாலும் வீட்டை கிளீன் பண்ணி கொடுக்க வேண்டியது இவளோட கடமை தானே. அதனால ஈவினிங் வந்துடுறா. அவனும் ஹால்ல உட்காந்து புக்க படிக்கிற மாதிரி கையில வச்சுக்கிறான். எல்லாம் வேணும்னே பண்றான்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இவ முதல்ல டேபிள் டீ டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அடுத்து வேக்கம் போடுறதுக்காக மிஷின் எடுத்துட்டு வருவோம். எனக்கு வேக்கம் கிளீனரோட சவுண்ட் அலர்ஜி, கையிலேயே தொடங்குறான். ஏன்னா மிஷின் போட்டா அவ சீக்கிரமே கிளம்பி போயிடுவாள்ல. இவ அவனை முறைச்சிட்டே அப்படி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நீங்க உங்க ரூமுக்கு போயிடலாமே, இது ஏன் வீடு, எங்க நான் உட்காரணும் கூட ஒன்ட்டு கேட்டு தான் உட்காரணுமா,
இவ வாய்க்குள்ளேயே அவனை திட்டிட்டு டவலை எடுத்துட்டு வந்து சோஃபா டீ டேபிள் இருக்கிற தூசி எல்லாம் தொடச்சிட்டு இருக்காளா. அவன் அவளையே பாத்துட்டு இருந்துட்டு எதுக்கு இவ்வளவு கோவம் தெரிஞ்சுக்கலாமாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு இவ இன்னும் வேகமா தூசி எல்லாம் தொடச்சிட்டு இருக்கோம். 2 காரணம் இருக்கு. ஒண்ணு உன்னை கிஸ் பண்ணது, இன்னொன்னு உன்னோட மொத கிஸ் தெரிஞ்சது. அப்ப கோவம் இருக்கதானே செய்யணும். அவன் நக்கலா சிரிக்க அவ அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அப்படிதான் எனக்கு நல்லாவே தெரியும். 30 வயசு வரைக்குமா யாரும் கிஸ் பண்ணாம இருப்பாங்க, என்னடா அந்த கிஸ் அவ்வளவு ஆக்வர்டா இருக்குன்னு அப்பவே நினைச்சேன் அப்படின்னு திரும்ப அவளை ஓட்ட ஆரம்பிக்க இவ கையில இந்த டவலை கீழே போட்டு அங்க நகர்ந்து போலான்னு எழுந்திருக்க இவ அவளோட கையை பிடிச்சி இழுத்து பக்கத்துல உட்கார வச்சு ஏன் மேடம் ரொம்ப கோவமா இருக்கீங்களோ. அவ ஆமாங்கிற மாதிரி அவனை முறைச்சு பார்க்க சாரி அன்னைக்கு நான் உன்னை கிஸ் பண்ணது நடிப்பு கிடையாது, எனக்கு அந்த நேரத்துல உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு அதான் பண்ணிட்டேன். ஏன் அப்படி தோணுச்சு அதான் எனக்கும் தெரியல, என்ன காரணமா இருக்கும்னு அவகிட்ட கேட்க கிஸ் பண்ணது நீங்க தானா, அப்ப காரணம் உங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கணும், ஏன்ட்ட எப்படி கேட்கலாம். அவன் யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை பாத்துட்டு இருக்க அதுவும் அவளை பக்கமா உட்காந்து அப்ப சான் அங்க வரான். ஜூனா என்ன பண்றீங்க, அவ அப்படி நகர்ந்து உட்காந்து தூசி எல்லாம் துடைக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த சான் கடைகளுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணி ஹீரோனுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பான்ல, அதெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் எடுத்துட்டு போறதுக்காக அவங்கள வர வைக்கிறான். வீடே பழையபடி கிளீன் ஆயிட்டு இருக்கு. சான் மட்டும் ஒரு மாதிரி நிக்கிறான். இத்தனாலா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பேப்பர் கல்யாணம் பண்ணி வைக்கல எவ்வளவு ஆர்வமா இருந்திருப்பான், இப்ப அப்படியே வேற மாதிரி யோசிக்கிறான். என்ன காரணம்னா திரும்பி வந்த செரீனோட மனசுல தான் இன்னமும் ஹீரோ தானே இருக்கான். சோ அவனோட லவர் வருத்தப்படக்கூடாது. அதுல இந்த பேப்பர் கல்யாணத்துல ஜூனா ரொம்ப இன்வால்வ் ஆனாங்கன்னா அவங்களும் கூட பின்னாடி காயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் ஏதோ வீணான சிக்கலை இவனே உருவாக்குன மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சோ அப்படியே ஹாலுக்கு திரும்பி வரான். இப்பவுமே ஹீரோயின் இல்லாத அந்த டீ டேபிள் தூசியை தான் தொடச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் படிக்காத அந்த புக்கை கையில வச்சுட்டு ஹீரோனை பாத்துட்டு இருக்க. ஜூனா எவ்வளவு நேரம் அதே இடத்த தொடச்சிட்டு இருக்க போறீங்க, வீட்டுக்கு கிளம்பலையா, டைம் ஆயிடுச்சுங்க, இல்ல இன்னும் நிறைய கிளீன் பண்ண வேண்டி இருக்கு, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியாங்க, அண்ணன் சும்மா தானே இருக்காரு அதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு, நீங்க முதல்ல எழுந்திரீங்க நான் உங்களை கொண்டு போய் வீட்டுல விடுறேன்னு அவளை இவனே கையை பிடிச்சி வெளியில கூட்டு வந்துடுறான். ஹீரோக்கா இவன் திடீர்னு என்ன டிஃபரெண்டா பிஹேவ் பண்றான்னு ஒன்னும் புரியல. ஹீரோயினும் ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, எதுவும் ப்ராப்ளமாங்க, உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன், இந்த பிளேல ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்கிறான். இருந்தாலும் சரின்னு சொன்னது கரெக்ட் தாங்க, சானுக்கு ஒண்ணு வேணும்னா அது அப்படியே நடக்கணும், வேணானா அது அப்படியே மாறிடணும், எப்படி முடியும், ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிறான்ல. இப்ப கூட ஹீரோ உட்கார்ந்து அதுவும் அதே ஹால்ல அதே பிளேஸ்ல உட்கார்ந்து ஹீரோயின் ஏன் என்ன கிஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பால, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதனால ஹீரோயின் வேலை கிளம்பி வெளியில வரவும் அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் உன்னோட பொருட்கள்லாம் உன் வீட்டு வாசல்ல வச்சிருக்கன்ட்டு அவன் கட் பண்ணிட்டு இவ்வளவு என்ன பொருள்னு சொல்லி வாசலுக்கு வந்து பார்த்தா அன்னைக்கு ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிக்காக இவளோட திங்ஸையும் அங்க கொண்டு போயிருந்திருப்பா, அதுல நிறைய மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாளாட்டு இருக்கு. இவன் மொத்தமா கலெக்ட் பண்ணி அவளுக்காக வச்சுட்டு போயிருந்திருக்கான். என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்மள பார்க்காம போயிட்டாருன்னு இவ ரோட்ட பார்க்க அவன் காரு ரொம்ப தூரம் போயிருந்திருக்கும். சே வீட்டுக்கு வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும், ஆனா என்ன சொல்லி அவரால் வர முடியும்னு இவ்வளவு திங்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு வேலைக்கு வந்துடுறா. இவ லஞ்ச் டைம்ல ஏதோ யோசனையா இருக்கும். இவ டீம்ல இருக்கிற பொண்ணு வந்து என்னாச்சு ஜுனா ரொம்ப தீவிரமா ஏதோ சிந்திச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு, இல்ல திடீர்னு ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காக என்ன அவரோட வீட்டுக்கு கூப்பிடுறது, காசுக்கு பெறாத பொருளை என்கிட்ட திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக என் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள என்ன காரணமா இருக்கும், அந்த ஆள் அடிக்கடி உங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறாருன்னு அர்த்தம், உங்களை அவருக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். யார் இது சொல்லுங்க ஜுனா, உங்களை யாரும் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்களாங்க, ஆஹா அப்படியெல்லாம் இல்ல இது வேற மாதிரின்னு அவளுக்கு மலுப்பலா பதில் சொல்லிட்டு உண்மையிலேயே என்னைய அவருக்கு பிடிச்சிருக்குமா, சேச்சா என்னையெல்லாம் எப்படி அவருக்கு பிடிக்கும், என்ன கிஸ் பண்ணது கூட அவருக்கு காரணம் தெரியல, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிருப்பாரு, அதுக்கு சாரி சொல்லணுங்கிறதுக்காக தான் என்ன அவரோட வீட்டு கிளீன் பண்ணணும்னு வற்புறுத்தி வர வச்சிருக்காரு. அதே மாதிரி என்னோட பொருட்களையும் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. என்ன பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அவர் கண்ணுல இது வரைக்கும் எதுவுமே தெரிஞ்சது இல்லையே, ஒருவேளை நான் தான் சரியா கவனிக்காம விட்டுட்டோம், இன்னொரு தடவை செக் பண்ணி பாக்கணுமோன்னு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்றா, இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயானு. அப்புறம் அதே அவளே அழிச்சிட்டு இது ரொம்ப டைரக்டா இருக்கு, வேற ஏதாச்சும் கேட்கணுமே, நீங்க என்னோட பொருட்களை எல்லாம் ரிட்டர்ன் பண்ணீங்கல்ல, அதுல என்னோட ஃபேவரட் பால் பென் ஒன்னு மிஸ் ஆயிருக்கு, கிடைச்சுன்னா தேடி எடுத்து தரீங்களாங்க. அவனும் அந்த மெசேஜ படிச்சதுமே வீட்டுக்கு வந்ததுமே எல்லா பொருட்களையும் கழிச்சு போட்டு தேடி பாக்குறான். அவ சொன்ன அந்த பால் பென் அங்க இல்ல, ஒருவேளை வேணும்னே நம்மள மாதிரியே அவ என்ன பாக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லிருப்பாளோன்னு சிரிச்சுட்டே பென் கிடைச்சிருச்சு எங்க எடுத்துட்டு வருதுங்கவும், நான் மாலுக்கு பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கேன் வரீங்களான்னு கூப்பிடவும் இவனு வரேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஒரு 10 பெண்ணோட போய் நிக்கிறான். என்னது இதுங்க, இல்ல உங்க பெண்ணு ஏதோ ஒண்ணு சொன்னீங்கல்ல, அது இதுல எதுன்னு தெரியலங்க, அதுல எதுவுமே இவளோட பெண் இல்ல, இருந்தாலும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு பெண்ணை எடுத்து தேங்க்ஸ்ங்கவும், அப்ப நான் போட்டுமாங்கிறான். இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் சும்மா போறீங்க, வாங்க படம் பார்க்கலாம், இதுக்கப்புறம் 2 பேருமே ஃப்ரீ தானே. அன்னைக்கு லீ கூட ஒரு ரொமான்டிக் படத்துக்கு போயிருப்பான்ல, அதே படத்துக்கு தான் இவ்வளவு கூட்டிட்டு போறா. இன்னைக்கு என்னமோ அந்த படம் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு, இந்த அட்மாஸ்பியரும் பிடிச்சிருக்கு. இதுல படத்துல ஒரு கிஸ் சீன் வரவும் ஹீரோ ஒரு மாதிரி பாத்துட்டு அது அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவசரமா பாப்கார்ன் எடுத்து சாப்பிட போவாளா, அப்ப பாப்கார்ன் எடுக்கிறதுக்காக ஹீரோவும் கையோட 2 பேர் கையும் டச் ஆயிடுது. எத்தனையோ முறை அவ இவனோட கைய பிடிச்சிருக்கா, ஆனா இப்ப திடீர்னு நர்வஸ் ஆகவும் தான் ஸ்கிரீன்ல ஓடுற கிஸ் சீன் தான் அது காரணம்னு நினைச்சிட்டு இவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பரவாயில்ல நீங்களே முதல்ல பாப்கார்ன் எடுத்துக்கோங்கன்றான். சோ இந்த மூவி பார்த்தது தான் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கான ஃபர்ஸ்ட் டேட்னு வச்சுக்கலாம். மூவி பார்த்துட்டு வெளியில வரவும் அடுத்து ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ண போலாமான்னு கேக்குறான். அவளும் உடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் பார்க்கு ட்ரிங்க்ஸ் பண்ண போறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோ அவளை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்னொன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவளுக்கு அம்மா இல்லங்கிற விஷயமே அன்னைக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தானே தெரிஞ்சது. சோ அவ என்ன படிச்சிருக்கா, எதுக்காக இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணா, அவ அப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பத்தின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். பதிலுக்கு ஹீரோயின் இருந்துட்டு நீங்க எப்போ இந்த ஹோட்டல்
ஹோட்டலோட ஜிஎம்மா பொறுப்பேற்றுக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும், அது நான் முடிவு பண்ணல, அதுதான் எனக்கான முடிவுங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சுன்னு அவன் ஒரு மாதிரி பிடிப்பே இல்லாம பதில் சொல்ல, அப்போ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி யாராச்சும் இதுக்குள்ள தள்ளி விட்டாங்களா? யாரும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல, இது எனக்கானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை இது வரைக்கும் நான் சரியா தான் செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்கவும் ஹீரோனுக்கு நல்லாவே புரியுது இது பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த பொறுப்புல இருக்கணுங்கிறது அவனோட கடமைங்கிறத உணர்ந்துதான் செய்யறான்னு அவனை என்கரேஜ் பண்ற விதமா பேசுறா. சின்ன வயசுல ஹீரோ பிசினஸ் பொறுப்புகளை எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சத முன்னவே சானும் சரினும் கிண்டலா சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு மாறா இவன் அவனை சப்போர்ட் பண்ணி பேசவும் ஏதோ தன்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவ பேசினது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ கூட பழகிறது மட்டும் இல்ல, பேசுறது கூட இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஒரு மாதிரி வித்தியாசமா ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் கிளம்பி வராங்களா. அன்னைக்கு முதல்ல ஹீரோ ஹீரோனை கிஸ் பண்றதுக்காக செரி பிளாசம் ட்ரீ கிட்ட ட்ரை பண்ணிருப்பான்ல, அந்த இடம் வரவுமே 2 பேருமே நின்றாங்க. 2 பேரும் மைண்டுக்குள்ளயுமே அதே சீன் தான் போகுது. அப்ப இருந்த அந்த டென்ஷன் பரபரப்பு இப்பவுமே அவங்களுக்குள்ள இருக்கு. இதோட நிறுத்திக்கலாம் போதுங்கிற மாதிரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் போட்டுமான்னு அவசரமா அவனை அவாய்ட் பண்ணிட்டு அவளோட பதட்டத்தை காட்டிக்க கூடாதுங்கிறக்காக அங்க வந்து ஓடி போயிடுறா. அடுத்த நாள் லஞ்ச் டைம்ல ஹீரோ ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கவும் அந்நேரத்துல சாப்பிட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற ஹீரோயின் ஹீரோ கொடுத்துட்டு போன பெண்ணை கையில எடுத்து பாக்குறா. அதுல வேர்ல்டு ஹோட்டல்னு எழுதியிருக்கு. ஐயோ நானே அவரை பாக்கணுங்கிறதுக்காக தான் பெண் மிஸ் பண்ணிட்டேன்னு காரணமா சொன்னேன். அது அவருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கு. அப்ப வெளியில எங்கேயாச்சும் பெண்ணை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, அவர் கம்பெனி பெண்ணே எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த சின்ன விஷயம் கூட இவருக்கு தெரியலையேன்னு அவனோட அப்பாவித்தனத்தை நினைச்சு சிரிச்சுட்டே நீங்க என்ன லஞ்ச்ல சாப்பிட்டீங்கன்னு அவனுக்கு டெக்ஸ்ட் அனுப்பவும் இவன் எடுத்து ரீட் பண்றான். ஆனா பதில் அனுப்ப வேண்டிய மெசேஜ் இல்லன்னு மொபைல பாக்கெட்லயே வச்சுட்டு மீட்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பான். ஆனா இவனால கோர்வையா பேச முடியல, அவங்க கொடுக்குற டீடைல்ஸ் இவனால உள்வாங்கிக்க முடியல. சோ ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் இன்னும் சாப்பிடலன்னு அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு மீட்டிங்கை கண்டினியூ பண்றான். இந்த மாதிரி மீட்டிங்ல இருக்கிறப்போ ஹீரோ இது வரைக்கும் மொபைல செக் பண்ணதே இல்ல. இது ரொம்ப புதுசா இருக்குன்னு லியும் மிமியும் அவனை விசித்திரமா பாத்துட்டு இருக்காங்க. மீட்டிங் முடியவும் திரும்பவும் ஹீரோயின் கிட்ட இருந்து ரிப்ளை மறக்காம சாப்பிட்டுருங்கன்னு அதை படிச்சுட்டு அவன் சிரிச்சுட்டு இருக்கவும் சரின்னு வந்துடுறா. என்ன ஒப்பா ஃப்ரீயா நம்ம பேசலாமான்னு அவனை வெளியில கூட்டு போறா. அன்னைக்கு ஏன் நீங்க வரல, ரொம்ப பிஸியோ? அவ்வளவு பிஸியா இருந்தீங்கன்னா உங்களால வர முடியாதுன்னு கூட நீங்க சொல்லியிருந்திருக்கலாம்ல, நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். நல்லவேளை சாண்ட் வந்து அதனால எனக்கு டைம் பாஸ் ஆனிச்சு. 3 வருஷமா நான் அவன் மேல ரொம்ப கோவமா இருந்தேன். ஆனா திரும்ப அவனை பார்க்கும் போது எனக்கு கோவமே வரல. நீங்களும் கூட அதே மாதிரி தானே அவன் மேல இத்தனை நாள கோவமா இருந்திருப்பீங்க, நம்மள அவன் பிரிச்சுட்டான்னு. ஆனா அவனை பார்க்கவும் உங்களுக்கு கோவம் எல்லாம் போயிருக்கும்ல. சாண்ட் அப்படிதான், அவனை பார்த்தா யாருக்கும் கோவம் பண்ணே தோணாது அப்படின்னு இவ பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது தெரியாம அங்க வந்து ஒரு கண்ணாடி பீஸ் மேல இவ கால் வச்சு இவ கால் கிழிஞ்சிருது. உடனே ரத்தம் வர ஆரம்பிச்சிருமா. இவன் ஒரு நிமிஷம் இங்க உட்காருன்னு சொல்லிட்டு அவளுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வாங்க போயிட்டு திரும்பி வந்தா அந்த இடத்துல ஷெரின் இல்ல. வேணும்னே கொஞ்ச நேரம் அவனை பதட்டப்படுத்த வச்சு முன்னாடி வரா. நான் தான் இங்கதான் இருக்க சொன்னேன்ல, ஏன் மறைஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க? மருந்து நீங்க கையில வச்சுட்டு என்ன காணும் தேன்னு நொடிகள்ல உங்களோட கண்ணை பார்த்தேன். என் மேல உள்ள அக்கறையும் அன்பு உங்கள்கிட்ட இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்படி இருந்து ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க? நம்ம ஒன்னும் முழுசா பிரேக்கப் பண்ணிக்கல, திரும்பவும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க ஷெரின் முதல்ல கால்ல மருந்து போடலாம், செப்டிக் ஆயிடுங்கவும் நீங்க முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க போறீங்களா என்னங்க? நீ முதல்ல மருந்து போட்டுக்கோங்கிறான். அவன் நீங்க பதில் சொன்னாதான் மருந்து போட்டுக்குவேன்னு பிடிவாதம் பண்ண உணர்ச்சி வசப்பட்டு இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு ஹீரோ விருப்பப்படல. அதனால மருந்தை மட்டும் அவ பக்கமா வச்சுட்டு இவன் அங்கிருந்து கிளம்பி ஆபீஸ்க்கே வர அப்ப லீ அங்க வந்து பாஸ் மிஸ்டர் ஷென்னோட வைஃப் ஜூனா மேடம்காக அவங்க ஜுவல்லரி கலெக்ஷன்ல இருந்து ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க, இத மேடம் கிட்ட நீங்களே கொடுத்துறீங்களா இல்ல நான் கொடுக்கட்டுமாங்க? அவன் அவங்கள்ட்டே திருப்பி கொடுத்துருன்னு சொல்லவும் இல்ல சார் அது மரியாதையா இருக்காது, நானே வேண்டாம் மேடம் கிட்ட கொடுத்துறேன்னு பாஸ் ஏதோ மூட் ஆஃப்ல இருக்காருன்னு லீ தேடி போய் ஹீரோயின் கையில இந்த ஜுவல்லரி பாக்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறான். அதுக்குள்ள ஜுவல்லரி இருக்குன்னு தெரியல, ஏதோ சின்ன கிஃப்டா தான் இருக்குன்னு முதல்ல ஹீரோயின் வாங்கி வச்சுக்கிறா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் பார்த்தா இவ்ளோ காஸ்ட்லியான ஜுவல்லரியா, பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா இதுக்கு தான் தகுதியான ஆளா? அதுவும் ஷென்னோட வைஃப் ஹியூனோட வைஃப்க்கு இதை கிஃப்டா கொடுக்கறேன்னு தானே சொன்னாங்க, நான் தான் ஹியூனோட வைஃப் இல்லையே, இந்த கிஃப்ட் வச்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதுன்னு அவன்கிட்ட திருப்பி கொடுக்கலான்னு முடிவு பண்றா. இங்க ஹீரோவா ஆபீஸ் முடிஞ்சது வீட்டுக்கு போகாம ஸ்போர்ட்ஸ் கிளப்க்கு போயிருந்திருப்பான். ஏன்னா ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. இப்ப அவனோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் பக்கமா சாஞ்சிட்டு இருக்கு. இதுல செரின் வந்து திரும்பவும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கா. அவட்ட முடியாதுன்னு சொன்னா அவன் மனசை திரும்பவும் காயப்படுத்துற மாதிரி ஆயிடும். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கும் அவனுக்குமான ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பேர் வைக்கிறனே தெரியல. சோ இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் கலைக்கணுங்கிறதுக்காக விளையாடி டயர்ட் ஆகி வீட்டுக்கு வரான். வந்ததும் தண்ணி குடிக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றானா. அங்க அழகா பேக் பண்ணி வைக்கப்பட்ட ஒரு டிஷ் இருக்கு, கூடவே ஒரு சின்ன நோட்டும். அன்னைக்கு ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிக்காக ஹீரோ நீங்க வந்து சமைச்சிருந்திருப்பான்ல, அதுல ஹீரோக்கு ஒரு டிஷ் பிடிக்கும்னு சொல்லியிருந்திருப்பான். அதை பத்திரமா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு 2 நாளைக்குள்ள சாப்பிட்டுருங்கன்னு அவனுக்கு ஹிண்ட் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சு 4-5 நாள் ஆயிடுச்சு. அவ செஞ்சு வச்சுட்டு போன பொருளுங்கனால இவன் எடுக்காம அப்படியே ஃப்ரிட்ஜ்ல விட்டு வச்சிருந்திருப்பான். இப்ப என்ன யோசிப்பானே தெரியல, அதை எடுத்து மடமடன் சாப்பிட்றான். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அதை பண்ணிடுறான். ஹீரோனா அந்த ஜுவல்லரி பாக்ஸ் எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலான்னு அவனுக்கு கால் பண்ணி பாக்குறான். அவன் எடுக்கல. சரி டைரக்டா வீட்டுக்கே போய் கொடுத்துடலான்னு இவன் வந்து வீட்டோட காலிங் பெல் அடிக்கவும் அவன் ஒரு மாதிரி டயர்டா தான் வந்து திறக்கிறான். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்களோ, நான் வந்து தொந்தரவு பண்ணிட்டேனா, இந்தாங்க இந்த ஜுவல்லரி பாக்ஸ் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு அவ பாக்ஸ் எடுக்கக்குன இவன் அவன் மேலேயே சாஞ்சிடுறான். என்னன்னு பார்த்தா ஃபீவர் அடிக்குது. இவன் உடனே டாக்டர் கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறான். கெட்டு போன பொருள்லாம் சாப்பிட்டு இருக்கான்ல, அதுல ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். அவங்க ட்ரிப்ஸ் ஏத்தி விட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்ட்டு போயிடுறாங்க.
இவ கிச்சன்ல போய் பாக்குறா, அன்னைக்கு சமைச்சு வச்சுட்டு போனா அந்த பழைய பொருள் அங்க அப்படியே இருக்கு. இவர் என்ன லூசா, நான் தான் இதுல 2 நாளைக்குள்ள சாப்பிடுங்கன்னு எழுதி வச்சிருக்கேன்ல, அப்பவும் எதுக்கு இதை எடுத்து சாப்பிட்டாருன்னு இவ அவன்கிட்ட கோச்சிட்டே அவன் பக்கமா உட்காந்து நைட்டு ஃபுல்லா அவனை கவனிச்சுக்கிறா. இருந்தாலும் இடையில இவளுக்கும் தூக்கம் ஆயிடுதா, அவனை ஒட்டினாப்லயே படுத்துறா. ஹீரோவாலையும் அவ தன்னை கவனிச்சுக்கிறது தான் பக்கத்திலேயே இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது, ஆனா கண்ணு முழிக்க முடியல. காலையில ஆனதும் ஹீரோயின் தான் முதல்ல எழுந்திருக்கிறா. ஹீரோவை தொட்டு பாக்குறா, அவனுக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு, ட்ரிப்ஸுமே ஃபுல்லா ஏறி இருந்திருக்கும். சரி நீ அவர் மேனேஜ் பண்ணிக்குவாரு, நம்ம கிளம்பலான்னு இவ எழுந்திருக்கவும் அவன் டக்குன்னு அவ கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் போகாத, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்குறான். அப்ப இவ்வளவு நேரமும் நான் அவர் பக்கத்துல தான் இருந்தேங்கிறத அவர் ஃபீல் பண்ணிருக்காரா அப்படின்னு இவ ஆச்சரியமா அவனை பாக்குறதோட இந்த பார்ட் முடியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஹீரோக்கு செரீன் மேல இருந்தது காதலா, இல்ல இப்ப ஹீரோயின் மேல அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது காதலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கேட்ட இந்த கேள்விக்கான பதில நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.